Hello guys, இந்த வீடியோவில் நம்ம டெக்னோ போவா 3 மொபைலை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்னோ போவா 3 எப்படி இருக்குது, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெக்னோ போவா 3 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு டெக்னோ போவா 3 ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த வித ப்ரொடக்ஷனும் அவங்க கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசைன் கண்ட்ரோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.4 mm வருது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்குது, பட் வெயிட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே 230 கிராம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு 220 கிராம்ஸ் கொடுத்தாவே நம்ம ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். இங்கே 230 கிராம்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அதிகமான வெயிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். டிசைன் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வெயிட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு 6.9 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் விளையாடும்போது நமக்கு கிடைக்கும். அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளேவோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையலாம் இருக்காது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராஸ் இங்கே 50 MP டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, இங்கே 2 MP ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சென்சர்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக அந்த சென்சருக்கு அவ்வளோ யூஸ் இருக்க போகிறதில்ல. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் நம்மளால் 2K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவில் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நிறையலாம் இருக்காது. ஸோ கேமராக்காக இந்த மொபைல் கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள் இல்லை. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் Android 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது MediaTek Helio G88 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G52 MC2 இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான், கொஞ்சம் நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கிடைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் இந்த மொபைலோட AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,30,000 சம்திங் வாங்கியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துக்கலாம். பேட்டரி தான் இந்த மொபைலோட மெயின் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதால தான் நமக்கு வெயிட் 230 கிராம் போயிருக்கு. பட் சாம்சங்லாம் 7000 mAh பேட்டரி கொடுத்துட்டு வெயிட்டையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் தெரியல. இட்ஸ் ஓகே, நம்ம 7000 mAh பேட்டரி இருக்கிறதால கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்கே 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் மொபைலோட 464GB ரேட் நம்ம 12,000 பண்ணியிருக்காங்க. 12,000 இந்த மொபைலில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7000 mAh பேட்டரி கிடைக்குது. ஸோ பேட்டரி எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் வெயிட் அதிகமாக இருக்கும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேமிங் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் இதை விட பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதை பற்றி நான் டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோவோட லிங்க் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் கேமராக்காகவும் இந்த மொபைல் ரெக்கமெண்டபிள் இல்லை. ஏன்னா பிரைமரி கேமரா மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்கே கொஞ்சம் ஆவரேஜான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. IPS LCD பேனலாக இருந்தாலும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் பற்றி பார்க்கணும்னா பேட்டரி தான் மெயின் ப்ரியாரிட்டி. வெயிட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டிசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் Android 11 லான்ச் ஆகிருக்கு, அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைல் பற்றி பேசுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், டெக்னோ போவா 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மொபைல் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆன் கொடுத்துவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.